ரொம்ப பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு டவுட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மணிராஜ். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஏஜென்சி, அருப்புக்கோட்டையில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமரா, அதாவது சிம் ஸ்லாட் கேமரா ஆகட்டும், இல்லை ஒய்ஃபை கேமரா ஆகட்டும், இந்த மாதிரி கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கார்டு ரெக்கார்டுக்காக மெமரி கார்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைலுக்கு போடுற அதே மாதிரி தான் இருக்கும். மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு மொபைலில் போடுற மெமரி கார்டும் போட்டுக்கலாம். நம்ம வந்து கேமராக்குன்னு தனியாக இருக்குது, அந்த மெமரி கார்டும் போட்டுக்கலாம். நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா, மெமரி கார்டு வந்து நம்ம ஃபோனில் போடுற மெமரி கார்டு வந்து போட்டால் என்ன இஷ்யூ வரும்னு கேட்குறீங்க. இந்த மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து இந்த கேமரா இருக்குது, இந்த கேமராவில் வந்து ஒரு 64 ஜிபி மெமரி கார்டு போடுறோம் அப்படின்னா, அந்த 64 ஜிபி மெமரி கார்டு அந்த ஒரு 7 நாள் பேக்கப் நிற்குன்னு வச்சோங்களேன். 8வது நாள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1வது நாள் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். நம்ம சிசிடிவிக்கு போடுற மெமரி கார்டுனா இருந்துன்னா அந்த மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் மொபைலில் போடுற மெமரி கார்டை வந்து இதில் இன்சர்ட் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 64 ஜிபி 7 நாள் வருது அப்படின்னா, அந்த 7 நாளைக்கு அப்புறம் வந்து அது ரெக்கார்ட் ஆகாது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் போய் அந்த அப்ளிகேஷன் வழியாக போய் அந்த மெமரி கார்டை ஃபார்மெட் அடிக்கணும். ஃபார்மெட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி நான் இப்போ வந்து கேமராவை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி கேமராவுக்கு வந்து செப்பரேட்டாகவே விற்கிறாங்க இந்த மாதிரி மெமரி கார்டு. இந்த மாதிரி மெமரி கார்டை வாங்கி போடுங்க, சேஃபாக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா டிவிஆர், நம்ம 4 கேமரா 8 கேமராக்கெல்லாம் வந்து டிவிஆர் போடுவோம். டிவிஆர் ஆகட்டும், என்விஆர் ஆகட்டும், அதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் போடுவோம். ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்கை போட்டிங்கன்னா இதே ப்ராப்ளம் தான். கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா மெமரி வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் அப்படியே நின்றுடும், மெமரி ஆகாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து போய் டெலிட் பண்ணணும், அந்த ஃபார்மெட் அடிக்கணும். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம ஃபார்மெட் அடிக்கணும். ஃபார்மெட் அடித்தா தான் அடுத்து வந்து ரெக்கார்ட் ஆகும். இது நார்மலாக ஃப்ளாஷ் ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா, அதாவது சிசிடிவிக்குள்ளான ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இப்போ 20 நாள் பேக்கப் நிற்குது அப்படின்னா 21ஆம் நாள் வர்றப்போ 1ஆம் தேதி டெலிட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம வேலையை பார்த்துக்கலாம். ஏன்னா முக்கியமான டயத்தில் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தான் நம்ம சிசிடிவி வந்து நம்ம வாங்குறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், போடுறோம். அப்படின்ற பஸ்ட்டுக்கு இந்த மாதிரி மெமரி கார்டோ இல்லை இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கோ வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெமரி வந்து ஸ்டாப் ஆகாமல் மெமரி ஆகிட்டு இருக்கும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் கீழே கொடுக்குறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.